வணக்கம். கௌதமி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன மரம் வச்சுருக்குற அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு தொட்டி ஒன்று இருக்குங்க. இது வந்து கிணத்துலேருந்து தண்ணி இங்கே வந்து விழுந்துருங்க. இந்த தொட்டிலேருந்து விழுந்து தான் நம்ம விவசாய நிலங்களுக்கெல்லாம் வந்து பாய்ச்சிக்கிறதுங்க. இப்படி வந்து இந்த நில வாய்க்கால்னு சொல்லுவாங்க. அந்த வாய்க்கால்லையே வந்து நம்ம தண்ணி போய் காடுகளில் பாஞ்சிக்குங்க. நிறைய பேர் வந்து சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்குறாங்க. நம்ம இன்னுமே வந்து சொட்டு நீர் பாசனமெல்லாம் பயன்படுத்துறது இல்லைங்க. இப்படி வந்து நில வாய்க்கால் பயன்படுத்தி அதுலேயே வந்து விவசாயம் பண்ணிக்கிறதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொட்டியிலேருந்து இந்த பக்கத்துலலாம் வந்து நில வாய்க்காலில் தண்ணி போகுங்க. இந்த நேர் வந்து தென்னை மரம் வச்சுருக்குறேங்க. பெரிய தென்னை மரம் இருக்குங்க. இதான் வந்து நாங்கள் முதல்ல வச்ச தென்னை மரம்ங்க. அப்புறம் வந்து பாக்கு மரம் இருக்குங்க. நிறையா பாக்கு மரம் நிறைய இருக்குங்க. பார்த்திங்கன்னா பாக்கு கன்று இதெல்லாம் அந்த பாக்கு காய்கள் விழுந்து இந்த கன்று நிறையா முளைச்சிருக்குங்க. பார்த்திங்கன்னா நிறைய இந்த பாக்கு காயெல்லாம் கீழே விழுந்து கிடக்குங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ காய் விழுந்துருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதில் பார்த்திங்கன்னா இப்போ முளைச்சி வரும் பார்த்திங்களா? அந்த பாக்கு காய் காட்டுறாங்க. இது முளைச்சி வருதுங்களா? இந்த காய் தான் வந்து அப்படியே வந்து நமக்கு மரமாயிருங்க. நிறைய காயெல்லாம் கீழே விழுந்து கிடக்குங்க. அந்த பாக்கன் முளைக்குது பார்த்தீங்களா? எத்தனை காயில் நிறைய முளைக்குதுன்னு பாருங்க. எல்லாமே வந்து இந்த பாக்கன் முளைச்சி வர்றது தாங்க. இது பார்த்தீங்கன்னாலும் முளைச்சி வந்துருக்குங்களா பாருங்க. அப்புறம் வாழை மரம் இருக்குங்க. இது வந்து தேன் வாழைன்னு சொல்லுவாங்க. அந்த வாழை மரம் இருக்குங்க. இங்கே ஒரு பெருநெல்லிக்காய் மரம் வச்சுருக்குறாங்க. 2 மரம் இருக்குங்க. ரெண்டுமே வந்து திருமணத்தில் வந்து மரக்கன்று கொடுத்தாங்க. அப்போ வாங்கி கொண்டாந்து வச்சதுங்க. பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நல்லா வந்துருச்சுங்க. காயெல்லாம் பிடிக்குங்க. ஒரு 8 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து காய்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் காய் பிடிச்சதுங்க. நிறைய பேர் வந்து காய்க்காதுன்னு கூட சொல்லிட்டாங்க. இந்த மரம் காய்க்காதுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதோட பலனை கொடுத்துதுங்க. ஆனால் காய் வந்து சின்னதாக தான் இருக்குங்க. பெரிய காயாக இருக்காதுங்க. பழனி போனோம்னா அந்த திருவண்ணாங்குடியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய சுப்பிரமணியர் கோயில் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பெருநெல்லிக்காய் மரம் இருக்குங்க. அது வந்து நாட்டு மரம்ங்க. அதில் வந்து காய் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குங்க. அது பெருசாக இருக்காதுங்க. அப்போ ஹைப்ரிட்னால் நம்மளுக்கு அந்த பெரிய காயாக இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் சின்னதாக இருக்குங்க. அதே மாதிரி தாங்க இந்த காய் வந்து சின்னதாக தான் இருக்குங்க. நிறைய பிடிச்சிதுங்க. இன்னும் வந்து இந்த வருஷம் இன்னும் காணுங்க. அப்புறம் நிறைய இந்த பாக்கு கன்று நிறைய இருக்குங்க. இந்த பெருநெல்லி மரத்துக்கும் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. முதிர் நெல்லிக்கனியும் முதியோர் சொல்லும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதோட பெரியவங்க சொல்கிற ஒவ்வொரு பழமொழியிலும் வந்து ஒரு பொருள் அர்த்தம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாழை மரம் வச்சுருக்கறனால வந்து இந்த வாழைத்தார் வந்து வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில நமக்கு ஒரு வேலை இருக்குங்க. என்ன வேலைனா மாட்டுக்கு அம்பளி காய்ச்சணுங்க. சாயங்காலத்துக்கும் காலையில் நேரத்துக்கும் வந்து ஒரே டைமில் அம்பளி காய்ச்சி எடுத்து வச்சிடுறதுங்க. இது மக்காச்சோளம் அம்பளிங்க. இந்த வேலையை கரெக்டாக பண்ணணுங்க மாட்டுக்கு. அப்போ தான் வந்து பால் இருக்குங்க. டெய்லி மத்தியானமான இந்த வேலையை கரெக்டாக பண்ணணுங்க. அதனால் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி இருக்குங்க. இந்த கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்குங்க. செம்பருத்தி கலரு பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்திங்களா? இன்னும் நிறைய பேர் இந்த குச்சியெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்குறாங்க. இந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு வெட்டிட்டு போய்க்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாழை மரம் இன்றைக்கி ஒரு பழம் ஒன்று பழுத்துருச்சுங்க. வாழைத்தார் அது நிறைய குருவி சாப்பிட்ருச்சுங்க. சரி வெட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் வெட்டி போட்டேங்க. வெட்டி போட்டு
தண்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் வெட்டி போட்டு அப்படியே கிடக்குங்க. தண்டி எடுத்துட்டேங்க, ஒரு தண்டு எடுத்தா வீட்டுக்கு. அப்புறம்லாம் அப்படியே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய நெல்லி மரம் பார்த்திங்கன்னா இதாங்க. இது ஆனால் இன்னும் இந்த காயெல்லாம் பிடிக்கலிங்க. சொல்கிறேங்க, நம்ம வீட்டுக்கு பின்புறமாக மரமெல்லாம் வைக்கிறப்ப என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து வீட்டு மேலே விழுகாத மாதிரி பார்த்து வச்சுக்கணுங்க. ஏன்னா வந்து காற்றடிக்கிறப்ப வந்து அது வீட்டு மேலேயும் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டு மேலே விழுகாத அளவு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணுங்க. இப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மழை ஆரம்பிச்சிருச்சுனாங்க, இங்கெல்லாம் வந்து காற்று நல்லா அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குங்க. அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கிறப்போ வந்து மரமெல்லாம் வந்து வீட்டு மேலே விழுந்துருங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நன்றிங்க. நல்ல பெரிய மரம் தாங்க, ஆனால் இன்னும் அந்த காய் வந்து பிடிக்கல. ஒரு மரம் நல்லா பிடிச்சிருச்சுங்க, காய் பெருநெல்லிக்காய் மரம். இது இன்னும் பிடிக்கலைங்க. இந்த நேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்புறங்க இதெல்லாம் வந்து வாழை மரமாக தான் இருக்குங்க. கற்பூரவல்லிங்க. இங்கே இருக்கிற எல்லா மரமே வந்து கற்பூரவல்லி. இந்த பக்க கண்ணுகள்லாம் நிறைய வருங்க. சிலதை வந்து வெட்டி விட்டுருவோம், சிலதை விட்டுருவோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பழம் நல்லா நிறைய கன்று விட்டோம்னா, பக்க கன்று விட்டோம்னா காய் வந்து நல்லா அந்த ஊறாதுங்க. அதனால் வந்து பக்க கண்ணெல்லாம் ஒரு சிலதை வெட்டி விட்டுருவோம், ஒரு சிலதை அப்படி விட்டுருவோங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா தார் வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியுமே, நல்ல பெரிய தாராக வருதுங்க. இந்த பூ பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது நடுவில் வந்து பாக்கு மரங்க. பாக்கு மரமெல்லாம் வந்து வச்சு 20 வருஷம் இருக்குங்க. அந்தளவுக்கு பெரிய மரங்க பாக்கு மரம். இந்த பாக்கு மரம் வந்து விவசாயத்துலேயே வந்து பெரிய லாபம் தாங்க. தனியாக வந்து பாக்கு தோப்பே வச்சுருக்குறாங்க. பாக்கு காய் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வெட்டுவாங்க. வெட்டிட்டு அப்புறம் அந்த பாக்கு மட்டை வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்களே பாக்கு மட்டை, அது வந்து இந்த பாக்கு மரத்துலேருந்து தான், அந்த மட்டை விழுகிறதுலேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. எடுத்து அதை வந்து தனியாக வந்து பாக்கு மட்டை போட்டு அது சாப்பிட்றதுக்கு வருதுங்க. இங்கே ஒரு பெரிய மாமரம் இருக்குங்க. இது நல்ல நிழல் கொடுக்குங்க. இதுக்கடியில் தான் மாடெல்லாம் கட்டிக்குவாங்க. மதிய நேரத்துக்கெல்லாம் ஒரு சில டைம் வந்து மாடு கன்று போட்டாலோ இல்லை மாடெல்லாம் கட்டணும் அப்படின்னாலும் இந்த நிழலில் கட்டிக்கிறதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வீட்டுக்கு பின்புறமாக வந்து இடம் இருந்ததுன்னா அதில் நிறைய வாழைக்கன்று, பாக்கு மரம், எலுமிச்சங்கன்று, இந்த மாதிரி நிறைய செம்பருத்தி பூச்செடி, இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வச்சு விட்டா அது நமக்கு எப்போவுமே வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. வாழை மரமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், இது எல்லாமே நமக்கு வந்து பழம் எல்லாமே நம்ம ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்றுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கிற பக்கம் வந்து இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து நிறைய வைக்கலாங்க. வாழலையில் சாப்பிட்றதெல்லாம் வந்து அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்றுங்க. நம்ம எங்கேயாச்சும் தொலைதூர பயணமெல்லாம் போகிறோன்னா இந்த வாழலையில தான் சாப்பாட்டை கட்டி புளி சாப்பாடு, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் வந்து இந்த வாழை இலைகளில் கட்டி தான் வந்து கொண்டு போவோம். ஏன்னா சீக்கிரம் கெட்டு போயிடாதுங்க அந்த சாப்பாடு. அதையும் இல்லாமல் அதோட ருசி வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாழலையில் சாப்பிட்ற விட உடம்புக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றுங்க. தைப்பொங்கல், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இல்லை இந்த கார்த்திகை விரதம், இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இந்த வாழலையில் தான் சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிட்றப்ப அதோட ருசியே வந்து தனிங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரசம் சாப்பிட்டாலும், சாம்பார் சாப்பிட்டாலும், தயிர் ஊற்றி சாப்பிட்டாலும் வந்து அந்த வாழலையில் சாப்பிட்றப்ப தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வீட்டு பக்கத்தில் இடம் இருந்தால் இந்த மாதிரி வாழை மரங்கள், இல்லை நம்ம குளிக்கிற தண்ணிகள் போகிற பக்கமோ, இல்லை கழிவு பாத்திரம் கழுவுற தண்ணி போகிற பக்கமோ, இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த மாதிரி மரங்களை எல்லாம் நிறைய வச்சோம்னா நமக்கு நிழலும் கொடுக்கும், அதுக்கு பயனும் கொடுக்குங்க. வீட்டுக்கு உண்டான எல்லா பொருளுமே வந்து அதுலேருந்து கிடைக்குங்க. காய்கறி செடி எதை வேணாலும் வைக்கலாங்க. நம்ம கொஞ்சோண்டு இடம் விழுந்தால் போதுங்க. அதில் எல்லா விவசாயமும் பண்ணலாங்க. நமக்கு தேவையானதை வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கலாங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்புறமாக இருக்கிற வாழை மரம், பாக்கு மரம், பெருநெல்லிக்காய் மரங்க. அப்புறம் சொல்கிறேங்க, நம்ம வீட்டுக்கு பின்புறமாக மரமெல்லாம் வைக்கிறப்ப என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து வீட்டு மேலே விழுகாத மாதிரி பார்த்து வச்சுக்கணுங்க. ஏன்னா வந்து காற்றடிக்கிறப்ப வந்து அது வீட்டு மேலேயும் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டு மேலே விழுகாத அளவு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணுங்க. இப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி
மழை ஆரம்பிச்சிருச்சுனாங்க இங்கெல்லாம் வந்து காற்று நல்லா அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குங்க. அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கிறப்போ வந்து மரமெல்லாம் வந்து வீட்டு மேலே விழுந்துருங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நன்றிங்க.